வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ நடந்து முடிஞ்ச நடந்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கிளாசிக் மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனல் ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி மாத்திரமும் போகிற செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் மண்டே நைட்டால் WWE எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு ஒரு ரெஸ்லருக்கு கிடச்சிது. வேறு யாருக்குமே கிடையாது, சோலோ சிக்காவுக்கு. பொதுவாகவே சோலோ சிக்காவை பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டர் பண்ணால் பக்காவாக பண்ணுவார். பழக்கமாக ராக்கை பார்த்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அந்த மனுஷன் ஹீல் கேரக்டர் பண்ணாலும் நல்லா பண்ணுவார், ஃபேஸ் டைம் பண்ணாலும் நல்லா பண்ணுவார், காமெடி பண்ணுவார், ஸ்பீச் நல்லா பேசுவார்னு. இந்த அனைத்து திறமைகளையும் கொண்ட கரண்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது சோலோ சிக்காவை தான். ஸ்டார்டிங்கில் சோலோ சிக்காவை உராங்குட்டமாக பார்த்தோம், ஒரு டெரரான பீஸாவை பார்த்தோம்ல. இப்போ பாருங்க, காமெடி பீஸா, ஃபன்னி நல்லா பண்ணுவார், கிண்டல் அடிப்பார், அதையும் கையில் ஒரு மைக் கிடச்சிட்டு வைங்களேன் செம்மையாக பேசுவார், செம்மையாக சண்டை போடுறாரு. இப்படி எல்லா விஷயமும் சோலோ சிக்காவிட்ட இருக்கிறதுனால ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சி சோலோ சிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை இந்த வாரம் மண்டே நைட்டால் கொடுத்துருக்குறாங்க. சோலோ சிக்காவை இதே நிலைமையில் WWE பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கமும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் பக்கமும் கொண்டு போகலாம். பட் ஆனால் WWE வந்து சோலோ சிக்காவை வச்சு என்ன ஐடியா பண்ண போகிறாங்கன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி வேறு ஜே ஊசோ கூட தோத்துட்டாரு. நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட போய் சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற வேறு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை எதிர்த்து மண்டே நைட் ராவில் மோத போவது யார்? இது நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குல்ல. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் முதல் கண்டென்டராக பெண்டாவும் லலோரி கிட்டும் மோதினாங்க. இந்த லோலாய் கிட் இருக்கிறார்ல, அவர் WWE பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் அப்பீரியன்ஸ். வேர்ல்டு மிக்சடு டாக் டீம் சாம்பியனாக ட்ரிபிள் ஏல இருக்கார். அதாங்க ஆம்பளையும் ஒம்பளையும் ஒன்று ஜோடி சேர்ந்து பார்த்து ஒரு சாம்பியன்ஷிப் வச்சுருப்பாங்கல்ல, அந்த சாம்பியன்ஷிப்பு. லடோரி கிட்டோடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மண்டே நைட்ரா அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே சண்டை போட்டார். ட்ரிபிள் ஏன்னா டைமிங் கணக்கு இல்லை, நல்லா சண்டை போடலாம். ஆனால் WWE என்ன டைமிங் தானே, அதனால் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்சில் பெண்டா தான் வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் மேட்ச் அப்படிங்கிறது இருக்கும். அந்த வகையில் நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த கண்டென்டர் லிஸ்ட்டிலேயே உருப்படியான ஒரு உருப்படி அப்படின்னா அது கண்டிப்பாக பெண்டா தான். பெண்டா தற்போதைக்கு மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றிருக்காரு. ரோமன் ரெயின்ஸ் எதிர்த்து பெண்டா மோதினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு படி முன்னேறிடுச்சு. பிகாஸ் ஃபஸ்ட்டு கண்டென்டராக செலக்ட் ஆகிருக்கிறதே பெண்டா தான். பெண்டா விசிஸ் ரோமன் ரெயின்ஸ் நடந்தால் செமையாக இருக்கும். என்ன இந்த மேட்ச்சில் ஒரு குறை இருக்குன்னா, ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது பெண்டாவுக்கு ஆங்கிலம் தெரியாது. ரோமன் ரெயின்ஸ் சரளமாக ஆங்கிலம் பேசுவார், பிகாஸ் அவர் அமெரிக்கன். ஆனால் இவர் மெக்சிகன், அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது. ஸ்பீச் பெருசாக இருக்காது. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மேட்ச் நடக்கும்போது வீச்சில் பயங்கரமாக காட்டுவாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பிகாஸ் இந்த வாரம் மண்டே நைட்டால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. சில வாரங்களாகவே ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்க ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவர் தான் எலைனேட்டு. போன வாரம் ரோமன் ரெயின்ஸுக்கு நேராகவே பேசினார். ரெண்டு பேரும் பேச்சில் ரோமன் ரெயின்ஸோடைய வாட்ச் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி. அந்த ரோமன் ரெயின்ஸ் கையில் கட்டிக்கிறல வாட்ச் அது எலைனேட்டோடைய ஒரு வருஷம் சம்பளம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் அடிச்சிருப்பார். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா எல்லைநேட்டு வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். அதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு நான் ரெஸ்லிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத. இப்போ பொதுவாகவே ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்காக ஒரு கண்டென்டர் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். ஜேக்கப் ஃபாட்டும் சரி மற்றவங்களும் சரி இது லூச்சா ரெப்லேஸுக்கான கண்டென்டர் நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் டேரெக்டாக ஆடம் பீஸ்ட்டை போயிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். அதாவது கையில் ஒரு மாஸ்க்கை வச்சுக்கிட்டு எல்லைநைட் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு மாஸ்க்கை உருவாக்கிட்டு லூச்சா லிபரேட் ரெஸ்லர் தானே சண்டை போடணும், நானும் மாஸ்க்கை போட்டுட்டு லூச்சா லிபரேட் ரெஸ்லராக மாறிடுறேன், என்னையும் இந்த கண்டென்டர் மேட்டில் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வெற்றி பெற்று ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஐயா ட்ரிபிள் ஏச் தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்ட மக்கள் எல்லாரும் மூஞ்சில் காரி துப்புவாங்க. ஏன்னாப்பா எலைநைட்டுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீ தானே சொன்னேன், திருவாயா தானே சொன்னேன். அது இந்த மாதிரி மாஸ்க் போட்டு நடந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்குது கைஸ். எலைநைட் மாஸ்க்கெல்லாம் போட்டு சண்டை போட வேண்டாம், மணி இந்த பேங்க்குக்கு டைம் இருக்குது. அந்த நேரத்தில் ரோமனுக்கும் எலைநைட்டுக்கும் ஒரு மேட்சை வைக்கலாம். இப்போது ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது என்னதுன்னா, ரோமன் ரெயின்ஸ் ஒரு லூச்சா ரெப்ரேட் ரெஸ்லர் கூட சண்டை போடுறாரு அப்படிங்கிறது தான். அது பெண்டாவோ எனி ஓன் ரெஸ்லரோ அவங்க மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஹை ஃப்ளை ரெஸ்லர்ஸ் ஹெவி வெயிட் ரெஸ்லரும் ஹை ஃப்ளை ரெஸ்லர்ஸும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக பிராக் லெஸ்னருக்கும் ரே மிஸ்டீரியோக்கும்
நடந்ததுன்னு நினைக்கிறேன். ரே மிஸ்டீரியோக்கும் ரோமனுக்கும் நடந்திருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் எல்லை நீட்டு மாஸ்கை போட்டு வந்து நான் குறுக்கால கௌசிக்கு மாதிரி வாரேன்னு சொன்னால் நல்லா இருக்காது. ஐயா WWE இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்கை கையில் வச்ச உடனே பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கணும், அது அமெரிக்காவில் நடக்கணும். ஆனால் இப்போ நடக்கிறது மெக்சிகோவில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேயர் ரெஸ்லர்ஸ், குறிப்பாக அவங்க நாட்டு ரெஸ்லர்ஸை தான் பெரிய லெவலில் வரையிருப்பாங்க. எல்ஏ நைட் அங்கே போயிட்டு நான் வந்து எல் பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டு மாஸ்க்கு போட்டு சண்டை போட்டான்னு வைங்களேன், ஊரே சேர்ந்து காரி துப்பிடுவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் லூச்சார் ரெஸ்லர் சொல்லிட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கண்டென்டராக செலக்ட் ஆகிருக்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தரை WWE தேர்ந்தெடுத்து அவங்கள ரோமன் ரெயின்ஸ் கூட மோத வச்சா நல்லாயிருக்கும். எல்ஏ நைட்டை அதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் ஃபியூடாக கொண்டு போகலாம். பிரான் பிரேக்கர் அண்ட் ஓபா ஃபெமி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து WWE ஒரு ஃபியூடை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த சில 2 வாரங்களாகவே இவங்க 2 பேருக்குள்ள ஸ்டோரியை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிராக் தாங்க. பிராக் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஐ எம் த பாஸ்ட்டு, ஆர் த ஃபியூச்சரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபியூச்சர்னு கூட சொல்லலை, த ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. பொதுவாகவே ஒரு ரெஸ்லரை பார்த்து நம்ம ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் அப்படின்னு சொல்லுவோம், வருங்காலம் இவருக்கு தானே. ஆனால் போகிற போக்கில் ட்ரிபிள் ஹெச் சரி நம்ம WWE சரி ஒரு விஷயத்தை பிராக் லெஸ்னர் வாயால் சொல்ல வச்சுட்டாங்க, ப்ரெசென்ட், அதாவது தற்போதைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது நம்ம ஓபா ஃபெமி தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. இப்போ பிரான் பிரேக்கர் அதுக்காக ஓபா ஃபெமி எதிர்த்து சண்டையிடுறதுக்காக ரெடியாக இருக்காரு. ஆக்சுவலி WWE பாணியில் இதை எந்த அளவுக்கு ஒரு உற்று நோக்கி எந்த ஸ்டோரி மாதிரி பார்க்குறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி WWE பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கும் கோல்ட்பர்க்குக்கும் ஒரு ஃபியூடை கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. 2 பேரில் யார் த பெட்டர் தென் பீஸ்ட் அப்படிங்கிறதுக்காக, 2 பேரில் யார் மிருகம் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு மேட்சை தான் WWE இதை பார்க்குறாங்க. எஸ், கரெக்டு தான் மக்களே. பிகாஸ் இந்த நேரத்தில் ஓபா ஃபெமி கிட்டத்தட்ட பிராக் லெஸ்னர் மாதிரியே தான் இருக்கிறாரு. பிராகையே வீழ்த்திட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிரான் பிரேக்கர் ஸ்பியர்மேன், அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரை பார்க்கும்போதுலாம் கோல்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்சு டாடி போட்டு வச்சிருக்காரு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபியூட் நடக்கிறதுனால மக்கள் மத்தியில் பிராக் லெஸ்னருக்கும் கோல்ட்பர்க்குமான அன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்ததில்ல, அதே இதுதான் ஞாபகம் வருது. ஒழுங்காக ஸ்டோரியை டெவலப் பண்ணி போனால் இது ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் மேட்சை வாங்கலாம். பிகாஸ் 2 பேருமே அவங்க பொசிஷனில் டாப்பாக இருக்கிறாங்க. பிரான் பிரேக்கர் இஸ் ஆல்வேஸ் டாப். எல்லா ரெஸ்லர்லையும் பார்த்தீங்கன்னா ஒத்த ஸ்பியரில் கலங்க விட்டுட்டு கிடக்காரு, பறந்து ஸ்பியர் போடுறாரு. அண்ட் அதே மாதிரி ஓபா ஃபெமி இப்போ ஹெவி வெயிட் ரெஸ்லராக வளர்ந்து நிற்கிறாரு. 2 பேருமே இப்போ நியூ இயரால் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி யார் அப்படிங்கிற கேள்விக்குறி தான். ரோமன் ரெயின்ஸும் செதுரானஸும் நேருக்கு நேர் நிற்கும் போது அந்த டைமில் யார் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அதே இப்போ பிரான் பிரேக்கரா ஓபா ஃபெமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபியூச்சர் ஆஃப் த கம்பெனி யாருன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில் இவங்களுக்கு ஒரு மேட்ச் வச்சா நல்லா இருக்கும். அண்ட் காய்ஸ், ஒரு விஷயம் இருக்குது, இவங்க 2 பேரில் யார் அதுக்கு அடுத்தபடியாக பால் ஹேமனை லீட் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். பால் ஹேமன் ஒரு சாம்பியன்ஷிப் மாதிரி பிரான் பிரேக்கரை விட்டு இப்போ பால் ஹேமன் போன மாதிரி காட்டினாலும் அடிக்கடி பால் ஹேமன் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாரு, நீ தானே சொன்ன இந்த WWE ஃபியூச்சர் நான் தான் அப்படின்னு. ஆனால் பிராக் லெஸ்னர் போகிற போக்கில் அவனை ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டான்னு கேட்டால் பிராக் லெஸ்னர் சொன்னபடி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஓபா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதில் பிரான் பிரேக்கருக்கும் பால் ஹேமனுக்கும் ஒரு கசகசப்பு ஏற்படுது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று ஓபா கூட சேருவார், இல்லாட்டா பிரான் பிரேக்கர் கூட தனியாக அட்வொகேட்டாக பண்ணுவார். அதாவது இவர் விஷன் டீம்லேருந்து விலகிட்டு இவர் தனியாக பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட தனியாக அட்வொகேட் மாதிரி இருக்கலாம். 2ல் ஏதாவது ஒரு விஷயத்தை WWE பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சரி, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பிரான் பிரேக்கரா ஓபா ஃபெமி? என்னை பொறுத்த வரைக்கும் ஓபா ஃபெமி பெட்டர் தென் பிரான் பிரேக்கர். பிரான் பிரேக்கர் சூப்பராக சண்டை போடுறாரு, ஸ்பியர் எல்லாம் ஓகே, மை ஸ்கில் கோட்டை விடுறாரு கோட்டசாமி. அதே மாதிரி ஓபா அப்படி இல்லை, மை ஸ்கில்லேருந்து சண்டை போடுறது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி ஓபா அப்படிங்கிற பேர் நல்லா இருக்குது. அவரை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு பெரிய ரெஸ்லரை பார்க்குற ஒரு அனுபவமும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் நமக்கு கிடைக்குது. அதுவும் WWE இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் டெபியூட் பண்ணார். டெபியூட் ஆனால் 8 மாதத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சி தான். அதை பிரான் பிரேக்கர் இது நாள் வரைக்கும் சாதிக்கலை. இன்னும் பிரான் பிரேக்கர் தட்டி டம்பா அடக்கான் அப்படிங்கிற பேர் இருக்குது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓபா ஃபெமி பெட்டர் தென் த ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லிங் கம்பெனி இன் பிரான் பிரேக்கர். உங்களோட கருத்து என்ன?
இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக்கு பார்த்தீங்கன்னா பிக்காக சர்ப்ரைஸ் ரிட்டனாக வந்திருப்பார். போன வாரமே வந்துட்டார். பட் ஆனால் இந்த வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் லீயை அட்டாக் பண்ணியிருப்பார். இப்போது அவர் வந்து ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவர் 2 பேரும் ஒரே ஆளை ஹேண்டில் பண்ணுற மாதிரி WWE காட்டுறாங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா டிராகன் லீயும் அட்டாக் செய்து இருப்பார். அதே நேரத்தில் ஜெவன் ஓவன்ஸையும் அட்டாக் செஞ்சுருப்பார். ஆக்சுவலி WWE தேர்ந்தெடுத்த முறை நல்லது. பிகாஸ் ஒரு ஹைட் அண்ட் வெயிட்டான ரெஸ்லர்ஸ், ஒரு சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் கூட அவர் சண்டை போடும்போது இவரை வந்து நம்ம மான்ஸ்டர் மாதிரி பார்ப்போம். அதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை WWE பண்ணியிருக்கிறது நல்லா தான் இருக்குது. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். பிக்காஸோடைய உடம்பு, மனுஷன் பயங்கரமாக உடம்பு ஏற்றிட்டு இருக்காரு. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் தான், இவர் வந்து ஒரு டாக் டீமாக தானே வருவார்னு சொன்னீங்க, இப்போ என்ன சிங்கிளாக வந்திருக்காருன்னு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும் கைஸ். WWE வந்து சில நேரத்தில், அதுவும் ட்ரிபிள் ஹெச் வந்து தனக்கு பின்னாடி இருக்கிறது முன்னாடி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் நிரூபித்தாலும் அவருக்குன்னு சொந்தமாக சில மூளைகள் உண்டுங்க. அதில் ஒன்று தான் ரசலரை வீணாக்கக்கூடாதுங்கிறது. இவரை பார்த்தாலே தெரியுது, இவரை டாக் டீமில் போட்டால் நல்லா இருக்காது. WWEக்கு முன்னாடி WWEலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட பிக்காஸும் சரி என்சாமலும் சரி டாக் டீமாக தான் இருந்தாங்க. ஆனால் இவரோட ஃபிசிக்கு, ஹைட் அண்ட் வெயிட்டு எல்லாம் பார்க்க ட்ரூ மேக்லின்டர் மாதிரியே இருக்கார். ட்ரூ மேக்லின்டயருடைய காப்பி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் பிக்காஸை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவர் சிங்கிள் கெரியராகவே கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக WWE பார்த்தீங்கன்னா அவர் என்சோ அமரோ கூட சேர்ந்து ஒரு கூட்டணியாக போடாமல் தனியாக வச்சுருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தான். இவரை பார்த்தாலே தெரியுறதா ஒரு பெரிய ஹெவி வெயிட் ரெஸ்லர்னு. அவரை டாக் டீமில் போட்டு மொக்க பண்ணாமல் விட்டது நல்ல விஷயம் தான். இவர் ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லராக WWE பற்றினா காட்டணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இன்னைக்கான அப்டேட் அவ்வளோ தான். பிடிச்சி நாளைக்கு பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.